நீ உலகத்தை சிநேகித்துக் கொண்டிருக்கிற, நீ சந்தோஷப்பட்டு கழிவோரு. ஆனா நீ போகக்கூடிய இடம் எதுங்க? அக்கினி கடல், அந்தகார இருளில் நீ அழுகையும் பற்கடிப்புடைய வாழ்க்கை வாழ போற என்பதை மறந்துடாத. காரணம் உலகமும் அதன் செயலும் அழிந்து ஒழிந்து போகும். நீ அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான், லாசரு தரித்திரவாதியாய் வாழ்ந்தான். ஆனால் லாசருவின் வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் ஸ்தலத்தை வைத்து வைத்திருக்க அன்பு பிதா அவரை மாத்திரம் நோக்கி, இந்த ஐஸ்வர்யவான் ஒரு நாள் அந்த அதிகாரத்தை நாம் படித்து தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது மகின் ஆதியா தாப்பனர் விளக்கம் கொடுத்தார். அதாவது லாசர் பருக்கள் நிறைந்தவங்க அப்படின்னா பாடுகளின் உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தை அவன் சகித்தவன். அந்த நிலையில அவன் பார்க்கிறவர் எல்லாருமே அருவருப்பான ஒரு தோற்றம் மனிதன் என்று வழி போயிடுவாங்க. நாற்றம், துர்நாற்றம். அதனால தாகம் நிறைந்தவன், பசி நிறைந்தவன், பாவிகளால் பாதிக்கப்பட்டவன், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், எளிமையிலும் ஏழ்மையிலும் தரித்திரவாதியிலும் அவன் உழந்து நித்தமும் வாழ்ந்தவன். அதனாலே நான் என் தூதனை அனுப்பி கொடுத்தேன் லாசருக்கு ஆறுதல் செய்ய. எதை ரெஃபர் பண்ணார்னா, மகிமின் ராஜா அவர் கெத்செமனேயிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, இதாவே என் ஆத்துமா மரணத்துக்கு எதிர்கரமான துக்கம் கொண்டாடுது. கூட்டு போன 3 சீசலும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் எருசலேமில் நிறைவேற்ற போகிற சிலுவையின் பாடும் மரணத்தை குறித்து கவலை. என் ஆத்துமா மரணத்துக்கு எதிர்கரமான துக்கம் கொண்டாடுகிறது. எனக்கா ஒருவனை வெளித்தெரிந்து ஜெபிக்க கூடாது அங்கலாய்க்கிறார். இந்த வேளையிலே 3 வருஷத்தானோடு இருந்த 11 சீசர்கள் ஏசப்பாவை என்கரேஜ் பண்ணாங்களா? நோ. தேவன் தம் தூதனை அனுப்பி மகிமின் ராஜாவை தைரியப்படுத்தினார். அவர் முகங்குப்புற விடுகிறார். நேச தூதரை வந்து தூக்கி மறுபடியும் முழங்கால் நின்று ஜெபிக்க வை. அப்பதான் உணவடைந்து இந்த பாத்திரம் நீங்க கூட நீங்க டாயில் ஏன் சுத்தமாக. இதவே ஆண்டவர் லாசரு சம்பவத்துல அவர் ரெஃபர் பண்றாருங்க. அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். அவன் நித்தம் இரவும் பகல அவன் வாழ்க்கை உழன்று தவிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவனை பார்த்து அவனுக்கு ஆறுதல் செய்ய நான் என் தூதனை அனுப்பினேன். ஐஸ்வர்யவான் அவனுக்கு முன்பாகத்தான் இவன் சம்பரமமான வாழ்க்கை. இவன் சாப்பிட்டு அந்த மேஜனை விழும், இவன் இலையிருந்து விழும் துணிக்கை சாப்பிட்டு போடக்கூடிய அந்த இலை இருப்பாருங்க, அந்த இலையில இருக்கிறத லாசரே நடக்கலாம் முடியாதுங்களாங்க. அப்படியே ஊர்ந்து வந்துங்க அந்த இலையை எடுத்துங்க, அப்படியே கை முழுவதும் புண்ணுங்க. அதோட அந்த இலையில ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு மிச்சம் இருப்பாருங்களா, அதை எடுத்து சாப்பிட்டு தன் பசி ஆட்டி கொண்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் தயவுசு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. மகிமின் ராஜா 2 பேரையும் பார்க்கிறார். ஐஸ்வர்யவானோ இருளி தனக்கு உண்டாக போகிற அழுகையும் பற்கடிவுடைய இருளி நாட்களே அவன் சிந்திக்கவில்லை. அவன் ஆத்துமா அக்கினி கடை வேக போகிறது என்பதை சிந்திக்கவில்லை. கர்த்தருக்கு பிரியமான நன்மை நித்திய வாழ்க்கை ஜீவனோர்களின் தேசம்தான் தன்னுடைய வாழ்க்கை என்பதை அவன் சிந்திக்கல, உணரல. புசிப்பு குடிப்பு, இன்றைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன புசிப்பு, நாளைக்கு என்ன வசதி முடிவு தூய்ப்போம் என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். முடிவிலே அலறக்கூடிய வாழ்க்கை. வாலிபனே, உன் நிலையை உணர்ந்து கொள். தேவஜனமே, உன் நிலையை உணர்ந்து கொள். 12:1 முதல் வாசி. நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும்
சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும், எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, கீதவாக்கிய கனியெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும், மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி, வாதிமை மரம் பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி, பசிதீபனமும் அற்று போகாததற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும், வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 12ஆம் அதிகாரத்திலே சாலமோன் இவ்விதமாய் எழுதுகிறான். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அப்ப இந்த மண்ணுடைய நிலை, முடிவான நிலையை சொல்றார் பாருங்களேன். முன்னாடி உள்ள எல்லாரும் சொன்ன டைம்ல சுருக்கமாக 4ஆம் வசனம் முதல், இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாதிருக்கும். அப்படின்னா இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் அப்படின்னா நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு எலும்பு மூட்டு இருப்பாருங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு இயந்திரம் தாங்க. இயந்திரம் ஓடி ஓடி அந்த இயந்திரத்தின் பார்ட்ஸ் எல்லாம் என்ன செய்திருக்கும், தேஞ்சு போயிருக்கும், சத்தம் வராதுங்க. அப்படிப்பட்ட இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், நரம்புகள் எல்லாம் ஒன்றுனா சொல்லிட்டு வர்றாருங்க. அது தாழ்ந்து போய் நடக்க முடியாத நிலை. தெருவாசல் கதவுகள் அடைபட்டு அப்படின்னா நீ தெருவுக்கே போக முடியாது, வீட்டிலேயே அடங்கி முதிய நிலை. தெருவு போக முடியுமா? நம்ம இன்னைக்கு வாலிபர்கள் தெருவில் கதவு திறந்து போய் அங்கே ஓடி ஓடியாது போல முதியோர் ஓட முடியுமா? அப்படின்னா கதவு தெருவாசல் கதவு அடைபட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை உனக்கு வருகிறதற்கு முன்பாக குருவியின் சத்தத்துக்கும் இருந்திருக்க வேண்டியதாக. முதியவர்களுக்கு தூக்கம் சரியா வராதுங்க. சின்ன ஒரு குருவி சத்தம் கேட்டா கூட அவங்க முழிச்சுப்பாங்க. அப்படின்னா நீ முதிர்ந்த வயதை அடைகிறதுக்கு முன்னாக கீத வாத்திய கன்னிகை எல்லாம் அடங்கி போகாதற்கு முன்பாக. இன்னைக்கு மனுஷன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த மெலோடியஸ் வாய்ஸை கேட்கும்போது அவர் சந்தோஷப்படுவான். ஆனால் முதிர்ந்த வயதில் உள்ளவங்க நீ என்னதான் நீ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நீ வாசித்தாலும் என்னமோ பண்றான், அவன் என்னமோ மியூசிக் அடிக்கிறான், கீபோர்டு வாசிக்கிறான், பியானோ வாசிக்கிறான்னு சொல்லி அதெல்லாம் நாட்டம் இருக்காதுங்க. அவனுடைய காலு மூட்டு வலி, கைவலி, பிரஷர் ஒரு பக்கம், சுகர் ஒரு பக்கம், இப்படிப்பட்ட நிலை உன் சரீரத்திலே உண்டாகக்கூடிய நிலை வருவதற்கு முன்பாக மேட்டுக்காக அச்சம் உண்டாகி முதிர்ந்த வயதுல ஒரு சின்ன ஒரு மேட்டை பார்த்தாலுங்க எப்படி நம்ம ஏற முடியுமா? ஆனா வாலிப பிராயத்தில் என்ன செய்வாங்க, ரன்னர் கோல் வாட்டெல்லாம் போவாங்க ஸ்போர்ட்ஸ்ல. ஆனா முதிர்ந்த வயதுல மேட்டுக்காக அச்சம் உண்டாகி இந்த மேட்டில் எப்படியா, எனக்கு வயசு இத்தனை ஆயிடுச்சு, நான் எப்படி இந்த மேட்டில் நடந்து போக முடியாது என்னால் என்ற வயது உனக்கு வருவதற்கு முன்பாக வாதுமை மரம் பூத்து, வாதுமை மரம் உடம்புங்க, அதுல பூ பூக்குதுன்னா உடம்புல இருக்க ரோமங்க எல்லாம் பூ பூக்குதுன்னா எப்படி இருக்குங்க, வெள்ளையா மாறிடும். அப்படின்னா நரைமுடி, உனக்கு நரைமுடி, வாதுமை மரம் பூத்து உனக்கு நரைமுடி வருகிறதற்கு முன்பாகவும் வெட்டுக்கிளியும் பாரமாகி ஒரு சின்ன ஒரு பொருளை தூக்க கூட உன்னால முடியாது. நீ நடக்கிறதே பெரும்பாடு. சின்ன ஒரு பொருளை தூக்கிறது கூட அடுத்த உதவி நாடக்கூடிய வெட்டுக்கிளியும் பாரமாகவும் வயசு உனக்கு வருகிறதுக்கு முன்பாக பசி தீவனம் அற்று போகாதற்கு முன்னும். பசினா பசி தீவனம், தீவனம்னா சாப்பாடுங்க, பசி தீவனம்னா ஆகாரம். கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவாங்க வயசானவங்க, கொஞ்சம் என்ன சாப்பிடுங்கன்னா பசியே இல்லைங்க. பசி தீவனம் அற்று போகாது. அப்படின்னா
பசி இல்லாத ஒரு முதிர்ந்த பிராயம் வருகிறதுக்கு முன்பாக மனுஷன் பாரமாய் பசிட்டு அட்டு போவது முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியில் தெரியாதற்கு முன்பாக. அப்படின்னா செத்து போன உடனே தெருவில் இருக்க மனுஷன் என்ன செய்வான்? செத்து போட்டான்டா, ஆடி ஆட்டம் என்ன, நடக்க என்ன, எத்தனை மனுஷனை அடிச்சு உடைச்சு கொள்ளையடிச்சான் என்று இவன் மரணத்து குறித்து தெருவில் ஜனங்கள் பேசாத. அப்படின்னா உனக்கு மரணம் சாவு வரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கயிறு கட்டிவிட்டு, வெள்ளிக்கயிறு நரம்புகள் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் அதாங்க வெள்ளிக்கயிறு. வெள்ளிக்கயிறு கட்டிவிட்டு நரம்பு தலைச்சி வர்றதுக்கு முன்னாடி பொற்கினி நசுங்கி கண் இருப்பாருங்களேன், இதான் பொற்கினிங்க. இந்த கிருஷ்ண படம்ல இருப்பாருங்களேன், இது நசுங்கி போனா பார்வை கம்மியாகிறதுக்கு முன்னாடி. நீ எவ்வளவு பெரிய சோடா பாட்டில் போட்டா கூட பார்வை இருக்காது. அப்படிப்பட்ட பொற்கினி நசுங்கி பார்வை குறைஞ்சு போக நாட்கள் வயசு வராதற்கு முன்பாக ஊற்றின் அருகே சால் உடைந்து. அப்படின்னா உடம்புல என்ன ஊறுதுங்க? ரத்தம். ரத்தம் உடைஞ்சுனா ரத்தம் அது எப்படி சொல்றது, இந்த பிளட் சர்க்குலேஷன் சரீரத்தில் ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்களே டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா, உடம்புல ரத்தம் இல்லைங்க, வயசாயிடுச்சுங்க, பரவாயில்லைங்க. ஆக உன்னுடைய சரீரத்திலே ரத்தம் குறையாததற்கு முன்பாக துறவண்டையிலே உருளை நொறுங்கி. துறவண்டைனா உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய உருளை இருப்பாருங்களா, பால். இங்க ஒரு பால், கழுத்தில் ஒரு பால், முழங்கால் மூட்டுக்கு உருண்டை இருப்பாருல பால், என்ன சொல்றது, மூட்டுகள், அதெல்லாம் நொறுங்கி. என்ன நீ ரொம்ப வயசானவங்களுக்கு எலும்புகள் ஒரு முட்டை ஓட்டுக்கு இருக்கக்கூடிய பலம் தான் அந்த வயசானவங்களுடைய எலும்புக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் டாக்டர் சொல்றது. அந்த உருளை நொறுங்கி எலும்புகள் உடைஞ்சு போகாததற்கு முன்பாக இதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த மறுபடியும் போகாதற்கு முன்னும் அப்படி உன் வாரியு பிராயத்திலே இணை. அருமையான கத்திரிப்பிள்ளை ஏன்னு சொன்னா, அருமையை ரட்சகர் மனிதனுக்கு வைத்திருக்கிறது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை, ஜீவனுள்ளோர்களின் தேசம். சமயம் போச்சு. ஜீவனுள்ளோர்களின் தேசம், அதுதான் நீ நோக்கமா இருக்கணும். அதை அடைவதை அதற்கென்று ஆழ்த்தமாக விட்டு நீ உலகத்தானா ஓடி ஆடி சேட்டை பண்ணிட்டு இருந்த அக்னி கடல் தான், நியாயத்தீர்ப்பு தான். ஆக புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிறது பரிசுத்த புதிய மதவாடி சபையே. உன் மனவாளன் உனக்கு தர வைத்திருக்கிறது அவருடைய நன்மை என்றாலே இந்த பூமிக்கு நன்மைகள் அல்ல, ஜீவனுள்ளோர்களின் தேசம். அப்படின்னா அங்க இருக்கிறவங்களா ஜீவனை உடையவன், எட்டர்னிட்டி லைஃபுக்குரியவங்க தான் அங்க இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஏஞ்சல்ஸா இருந்தாலும் சரிங்க, பரிசுத்தவான்களானவர்களா இருந்தாலும் சரிங்க, மரிக்காதவர்கள், மரணத்தை ஜெயித்தவர்கள், மகிமையின் மறுரூப சாயலை அணிந்து கொண்டவங்க. அதனாலதான் வலியுறுத்துறாருங்க, உங்கள் மனம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்கிறார். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். அப்போ நேசர் வைத்திருக்கிற ஜீவனுள்ளோர்களின் தேசத்தில் நீ பிரவேசிக்க வேணும் என்றால் உன் மனம் புதிதாக்கப்பட்ட மறுரூபத்தை அணிந்து கொண்ட ஒரு மனவாட்டியாய் நீ தகுதி அடையணும். அப்படி இல்லை, நீ ஜாலத்தில் ஆவினால் பிறந்து அப்போ 47 சபையின் அங்கமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உன்னுடைய சிந்தைகள்லாம் புத்தியுள்ள மனவாட்டிய, புத்தியுள்ள கன்னிகையாய் ஜீவனுள்ளோர்கள் தேசத்துக்குரிய ஆத்மாவாக நீ ஆராதித்தால் மட்டுமே. அதுக்காகத்தான் சொல்றாரு ரோமர் 12:1 உன்னை ஜீவபடியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்கிறார். அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.